10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு நான் அரசியல் வருவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நான் ரிஸ்க் எடுக்கிற தயார் அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு கரியரே அட் ரிஸ்க். ஞாபகம் வச்சுங்க, ஒரு தடவை அரசியலில் போய் ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆச்சு வச்சிங்களேன், திரும்பி சினிமாவுக்கு வர முடியாது. அந்த ஒரு ஒன் வே ரூட்ல போனாரு, அடிச்சு தம்சம் பண்ணாரு. ஸ்டாலின் போய் பார்க்குறாரு, சீமான் அவர்களை பார்க்குறாரு, அப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் பார்க்குறாரு, வைகோ அவர்களை பார்க்குறாருன்னா அரசியல் டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க. அரசியல் ஒரு நாகரிகம், அந்த நாகரிகத்தோடு அவர் போய் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ முழு நேர அரசியல்வாதியாக பிரமாதமாக வந்துட்டாரு. எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்குது. ஏடிஎம்கேன்றது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியா இருந்தது. அந்த கட்சியை உடையுதுன்னா பாருங்க. அப்போ விஜய் சாருடைய ஒரு மேஜிக் ஒன்று இருக்குல்ல, அவருடைய அந்த வெற்றி வந்து யாருமே உலகமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. ஓரளவு ஜேசிடி பிரபாகரன் சொல்லலாம், செங்கோட்டையன் சாரை சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் அரசியல்வாதிங்க. அவங்களுக்கு ஒரு களம் இருக்குது, அவங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். மீதி பேர் யாருமே நீங்கள் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் பல கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற ஆள் யாருக்குமே தெரியாது. பல தொகுதிகளில் எந்த கேண்டிடேட் ஜெயிச்சாங்களோ அந்த கேண்டிடேட் அந்த தொகுதி ஆளே கிடையாது. எல்லாமே விஜய் சாருக்கு அந்த ஓட்டு தான். எல்லாமே விஜய் சார் அண்ட் விசில் சின்னத்துக்கு தான். அதனால தான் விஜய் சார் ஸ்பீச்சில் என்ன சொன்னார், யாராவது ஆட்டம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்துட்டார்ல. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. 9 மணிக்கு காட்சியிலேருந்து 2 மணி வரையும் நீங்கள் வந்து எத்தனை காட்சியாவது போட்டுக்கலாம்ல. ஒவ்வொரு தடவையும் படங்களுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பல ட்ரபிள். இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு 3 நாட்களுக்கு நீங்கள் போய் அங்கே கியூவில் நிற்க வேண்டியிருக்கு. ஒரு பொசிஷன்லேருந்து போயிருக்காரு அப்படிங்கும்போது யார் அதை ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படிப்பட்ட சாதனைகள்லாம் பண்ணியிருக்காருல்ல, அந்த சாதனைகளை வந்து முறியடிக்கும். ஒரு 600 கோடி 500 கோடி 400 கோடி பல படங்கள் வெற்றி படங்களாக மாற்றிருக்காரு. அவரால் படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட வெற்றிகளை தொடர்ந்து ஒருத்தர் கொடுக்கும்போது இப்போ இன்சைட் ரிப்போர்ட் எதாவது இருக்கா சார்? ஜனநாயகன் ரிலீஸ் எப்போ? கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கு. தயாரிப்பாளரே சொல்லிட்டாரு, 28ஆம் தேதி கூட வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், விஜய் சார் ஜெயிச்சிருக்காரு, சிஎம்ஆ ஜெயிச்சிருக்காரு. நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமா எப்படி நினைக்கிறீங்க? இது உலகமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே. அதாவது சந்தோஷமான விஷயம், ஆனால் எதிர்பார்க்காத விஷயம். இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வந்து பெரிய பேர் யாராவது நான் கணிச்சிட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ராவாக பேசுகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு வெற்றி. ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு, ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு. அதை விட எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. இவ்வளோ பிரமாதமாக ஒரு 108 சீட்ஸ் எல்லாம் வின் பண்ணுவார். இப்போ இத்தனை பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அதிமுகவில் ஒரு பிரேக்கப் ஆகிட்டு ஒரு கூட்டணி வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் அணி வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க. அப்போது ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இவருக்கு அமையுது. எல்லாமே வந்து எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்குது. ஏடிஎம்கேன்றது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாக இருந்தது. அந்த கட்சியை உடையுதுன்னா பாருங்கள். அப்போ விஜய் சாருடைய ஒரு மேஜிக் ஒன்று இருக்குல்ல, 5 வருடம் அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளாலும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய கட்சியை உடைஞ்சி இன்றைக்கி வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவருடைய சக்ஸஸ் வந்து மிக பெருசாக இருக்குது. இன்றைக்கி அவர் ஒரு பெரிய லீடராக எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கோம், நேற்று வந்து அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் போய் பார்க்குறாரு, சீமான் அவர்களை பார்க்குறாரு, அப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் பார்க்குறாரு, அப்படின்னு எல்லாருமே வைகோ அவர்களை பார்க்குறாருன்னா அவர் எந்த அளவு வந்து அரசியல் டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க. அரசியலில் ஒரு நாகரிகம், அந்த நாகரிகத்தோடு அவர் போய் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ முழு நேர அரசியல்வாதியாக பிரமாதமாக வந்துட்டார். அவருடைய அந்த வெற்றி வந்து யாருமே உலகமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. எல்லோரும் ஆர்வத்தோடு இந்த இந்த ஒரு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான ஒரு வெற்றியை நான் பார்க்குறேன். ஏன்னா இளைஞர்களும் பெண்களும் வந்து அவ்வளோ ஆர்வமாக இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களோட வெற்றியை நம்ம பார்க்கணும். எல்லாருடைய வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க தான் முக்கியமாக இளைஞர்களும் பெண்களும் வந்து நம்மளுக்கு விஜய் சார் ஜெயிச்சு வரணும்னு ஆசைப்பட்டாங்களே, அவங்களுக்கு அவர் கொடுத்த இதுதான் எல்லாமே நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே, ஆனால் ஒருவேளை எல்லாருமே ஒரு விஜய் சார் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? கண்டிப்பாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஊடகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே அண்டர் எஸ்டிமேட் தானே பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, 8லேருந்து 10%, 10லேருந்து 5%, 5லேருந்து 20%, அப்போ கடைசி வரையும் 20%. மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள்லாம், அதாவது போல்ஸ்டர்ஸ் அப்படின்வாங்க, அவங்களாம் என்ன சொன்னாங்க, 10 சீட் கிடைக்கலாம், 5 சீட் கிடைக்கலாம். ரொம்ப கம்மி பேர் தான் 20 சீட்டுன்னு சொன்னாங்க. அதாவது 1-2 பேர் 20 சீட் சொன்னாங்க. ஒரே ஒரு இது மட்டும் போல்ஸ்டர் மட்டும் என்ன சொன்னார், ஸ்வீப் பண்ணுவார் அப்படின்னாரு. அவரை பிலிபிலுன்னு எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அது எப்படி நீங்கள் மட்டும் வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. கடைசியில் அவர் தான் வந்து இந்த எலெக்ஷன் செல் வரும்போது டான்ஸ் ஆடி பயங்கரமாக கொண்டாடினார் அவர்.
பிரதீப் குப்தான்னு அவர் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணார். ஏன்னா அவர் தான் வந்து களத்தில் போய் இறங்கி பார்த்துருக்காரு. எந்த அளவு வந்து இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அவங்க இவருக்கு ஓட்டு போடணும்னு அதாவது ஒரு தீவிரமாக இருந்திருக்காங்க. அண்ட் குழந்தைகள் வந்து மோட்டிவேட் பண்ணது எப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் போய் ஓட்டு போட்டாங்கன்றதெல்லாம் அவர் போய் கணிச்சிருக்காரு. அதனால தான் அவர் சொன்னார் வந்து இவர் இத்தனை சீட் வின் பண்ணுவாருன்னு. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நடந்தது. 110 சீட் வரையும் வின் பண்ணுவாருனாரு, 108 சீட் வின் பண்ணிட்டாரு. எக்ஸாக்ட்லி எந்தெந்த சீட்டுன்னு அவரால் கணிக்க முடியாது. ஆனால் வின் பண்ணதுக்கான ஒரு எஸ்டிமேட் அவர் பண்ணியிருந்தார். அந்த எஸ்டிமேஷன் நடந்தது. இப்போது எத்தனை கேண்டிடேட் வின் பண்ணியிருக்காங்க, அந்த கேண்டிடேட்டுக்கெலாம் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸாஜரேஷன் தான். இன்ஃபேக்ட் பல கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற ஆள் யாருக்குமே தெரியாது. பல தொகுதிகளில் எந்த கேண்டிடேட் ஜெயிச்சாங்களோ அந்த கேண்டிடேட் அந்த தொகுதி ஆளே கிடையாது. எல்லாமே விஜய் சாருக்கு அந்த ஓட்டு தான். எல்லாமே விஜய் சார் அண்ட் விசில் சின்னத்துக்கு தான். அதனால தான் விஜய் சார் ஸ்பீச்சில் என்ன சொன்னார், இங்கே ஒரே ஒரு பவர் மட்டும்தான், நான் மட்டும்தான், இது யாருமே கிடையாது, எல்லாரும் ஏதோ பவர் கிடைச்சிருச்சு நம்ம ஆட்டம் போடுவோம்னு சொன்னால் நான் விட மாட்டேன் அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவர் கரெக்டாக புரிஞ்சுட்டு சொல்கிறாரு. அதாவது இந்த ஃபாலோ பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். விஜய் சார் நல்லவரு நம்ம பார்த்துருக்கோம். அவங்க எம்எல்ஏக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் தான் சொல்லிட்டாரு, யாராவது ஆட்டம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்துட்டார்ல, எல்லாரும் ஒரு பயந்துருப்பாங்கல்ல. அவர் யாருக்கு சொன்னார் ஆட்டம் போட்டால் நான் காலி பண்ணுவேன்னு? அவங்க எம்எல்ஏ தானே சொல்கிறாரு. யாருமே நினச்சிடாதீங்க, ஒரே பவர் தான் இங்கே, 2-3 பவர்லாம் கிடையாது, ஒரே பவர், அந்த பவர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஹெட்லைனாக இருக்குது எல்லா பத்திரிகையிலையும். அதாவது 1 பவர் சென்டர் அலோன் விச் இஸ் விஜய் அப்படின்னாரு, ஜோசப் விஜய் தான்னாரு. இப்போ அது வந்து எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கும். எம்எல்ஏக்கும் யாரெல்லாம் அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரோ, யாரெல்லாம் மினிஸ்டர் ஆகிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கும். அதோட முக்கியமாக நம்ம ஆட முடியாது. நம்ம வந்து ஏன்னா அவர் ஒரு பவர் சென்டர் தான், அவர் நினச்சா நம்ம தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டது ஒரே ஒருத்தருக்காக தான். தட் இஸ் கால் திரு ஜோசப் விஜய். அவர் தான் அந்த விசில் சின்னம் தான். அந்த கட்சிக்காக தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய் சாருக்காக தான் போட்டிருக்காங்களே தவிர எந்த கேண்டிடேட்டுக்காகவும் போடல. மேபி எக்ஸப்ஷனாக நம்ம வந்து திரு செங்கோட்டையன் அவர்களை சொல்லலாம். அவருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. மீதி பேர் யாருக்குமே பேக்ரவுண்ட் கிடையாது. மீதி பேர் யாருமே இந்த அரசியல் களத்தில் இல்லாதவங்க. அந்த முகம் தான் பிராண்டு. ஒருத்தர் தான், ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஓரளவு ஜேசிடி பிரபாகரன் சொல்லலாம், இவர்கிட்ட சொல்லலாம், நம்ம செங்கோட்டையன் சாரை சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் அரசியல்வாதிங்க. அவங்களுக்கு ஒரு களம் இருக்குது, அவங்களுக்கு அனுபவம் இருக்குதுன்னு சொல்லலாம். மீதி பேர் யாருமே நீங்கள் சொல்ல முடியாது. மீதி பேர் யாருமே வந்து நீங்கள் வந்து அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அந்த தொகுதி போனால் அவங்களால ஜெயிக்க முடியும். ஒரு தீநகர் தொகுதியில் வந்து திரு என் ஆனந்த் அவர்கள் ஜெயிக்கிறாருன்னா தீநகர்லாம் வந்து கோட்டையாக பார்ப்பாங்க, திமுகவுடைய கோட்டையாக. அதே மாதிரி வில்லிவாக்கம்லாம் வந்து திமுக கோட்டையாக பல வருஷம் இருந்திருக்கு. இப்படியெல்லாம் வந்து அங்கங்கே ஜெயிக்கிறாங்கன்னா விஜய் சார் விசில் சின்னம். சரி, இப்போது நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, அப்படிங்கும்போது சினிமாலேருந்து அரசியல், நடிகர்கள் அரசியல் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன? இப்போ பல வருஷமாக நடந்துட்டு தானே இருக்குது, புதுசாக இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ரீகன் வந்து அமெரிக்காலே வந்துட்டார் எப்போது, பல வருஷம் முன்னாடி. அது பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க, அது பிறகு ஜெயலலிதா மேடம் வந்தாங்க. அப்படின்னு பல பேர் அரசியலில் வந்திருக்காங்க. நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் பவன் கல்யாண் அவர்கள் டெப்டி சிஎம்மாக இருக்கார், சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருக்கார். ஆனால் சினிமாவும் அரசியலும் பின்னி பிணைஞ்சது தான். தமிழ் சினிமா பொறுத்தவரையும், தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையும் 1965 ஆரம்பித்த ஒரு விஷயம் அது இன்னைக்கு வரையும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதை சப்போர்ட்டுங்கிறது சிலருக்கு தானே, அது எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க? மக்கள் வந்து யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து அதீதமாக நேசிக்கிற ஒரு நடிகரை வந்து அவங்க கொண்டாடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க கொண்டாடினது பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களை, அது பிறகு திரு ரஜினி சார் கொண்டாடினாங்க, அது பிறகு இப்போ விஜய் சார் கொண்டாடுறாங்க. இது எல்லாமே அதாவது ஒரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொண்டாடிட்டே இருப்பாங்க. அரசியல் வரணுமா இல்லையான்றது அந்தந்த நடிகர் தான் தீர்மானிக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாருமே அவங்க கொண்டாட மாட்டாங்க. சில பேரை ரசிப்பாங்க, ஆனால் சில பேரை கொண்டாடுவாங்க. வீட்டில் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரையும் ரஜினி சார் அந்த ஒரு இதில் இருக்கார், வீட்டில் ஒருத்தராக எல்லாரும் கொண்டாடுற ஒருத்தராக இருக்கார். ஆனால் அவர் அரசியல் வரல. அவர் அரசியல் வரணும்னு திங்க் பண்ணார், அப்புறம் வேணான்னு விட்டார். வந்திருந்தா என்னமோ மாற்றம் வந்திருக்கலாம், 96லேயே வந்திருக்கலாம். பட் இதெல்லாம் இப்போ வரலன்றத போது அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் இன்னைக்கு வரையும் மக்களால் கொண்டாடப்படுற ஒரு மிகப்பெரிய நடிகராக ரஜினி சார் இருக்காரா இல்லையா? அவரை நம்பி இவ்வளோ பெரிய படங்கள் எடுக்கப்படுது. இன்னைக்கு வரையும் அவரோட ஒவ்வொரு படமும் வந்து அதிக டிஸ்கஷன் தான் இருக்குது. ஸோ அவரும் இன்னைக்கு வரையும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்காரு, உலகமே அவர் கொண்டாடிட்டு தான் இருக்குது. ஸோ அவர் அரசியலுக்கு வரல. ஆனால் விஜய் சார் அதே மாதிரி எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவர் முதல்ல தீவிரமாக 10 வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு, நான் அரசியல் வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அது அவருடைய டிசிஷன். நான் வரணும்னு அரசியலுக்கு வரணும்னு டிசைட் பண்ணார். எல்லாத்தையும் வந்து நான் ரிஸ்க் எடுக்கிற தயார் அப்படின்னாரு. ஏன்னா அவர் ஒரு கரியரே அட் ரிஸ்க். ஞாபகம் வச்சுங்க, அவருடைய ஒரு தடவை அரசியலில் போய் ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாச்சும் வச்சிங்களேன், திரும்பி சினிமாவுக்கு வர முடியாது. அந்த ஒரு ஒன் வே ரூட்டில் போனார், அடித்து தம்சம் பண்ணார். அவருடைய அந்த ஒரு தீவிரமான ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதில் ஜெயிச்சிட்டார். சினிமா துறையில ஒரு அரசியல் அப்படிங்கும்போது சினிமாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான், நமக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார் அப்படின்ட்டு. என்ன பண்ணால் நல்லா இருக்கும் சார்? இல்லை, அப்படி வந்து சினிமா துறை மட்டுமே நம்ம வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது.
அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல ப்ராமிசஸ் பண்ணியிருக்காரு, மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காரு. அதில் வந்து இப்போ அப்பயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த 200 யூனிட் மீட்டர் நான் கொடுக்குறேன், எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பெண்களுக்காக சிங்கப்பெண்ணை அப்படின்ற ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் நான் கொடுக்க போகிறேன், கண்ட்ரோல் கொண்டு வர போகிறேன், ட்ரக் எதிராக வந்து இது பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளை வந்து 750 மீட்டருக்குள்ளே, அதாவது ஸ்கூலு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவுலாம் எடுத்திருக்காரு. இதெல்லாம் அவருடைய மக்கள் எதிர்பார்ப்பை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர சினிமா துறைக்கு மட்டுமே அவர் ஒரு முதலமைச்சராக நம்ம பார்க்க முடியாது. சினிமா துறையில் எல்லா துறைக்கும் இருக்க மாதிரி சில கோரிக்கைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்மலாம் கேட்போம். சின்ன சின்ன கோரிக்கைகள் தான். இப்போ நம்ம என்ன யோசிச்சோம்னா, ரொம்ப பெருசாக அவரை போய் இப்போ ட்ரபிள் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்திருக்காரு. மக்களோட எதிர்பார்ப்பு பெருசாக. ஏதோ டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ எல்லாம் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ வந்து ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்து ரெகுலராக கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்காக 5 வருஷம் 6 வருஷம் கொடுக்கறத விட்டுட்டு மறந்துடுறாங்க. 8 வருஷம் முன்னாடி 7 வருஷம் முன்னாடி படங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்தீங்கன்னா யார் ஞாபகம் வச்சுப்பாங்க? ஸோ அதனால் ரெகுலராக கொடுங்க, பெண்டிங் இதெல்லாம் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஒரு சப்சிடி இருக்குது, அதாவது மானியம் அப்படின்வாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் பெண்டிங் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா பெண்டிங் இருக்கிறது தான் நம்ம கேட்குறோம், எல்லா ப்ரொடியூசரும் கேட்குறது. அடுத்ததாக 9 மணி காட்சியிலேருந்து 2 மணி வரையும் நீங்கள் வந்து எத்தனை காட்சியாவது போட்டுக்கலாம்ல. ஒவ்வொரு தடவையும் படங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பல ட்ரபிள். இதெல்லாம் தயாரிப்பாளர் போய் ஸ்டேட் செக்ரட்டரியேட் போய் நிற்கணும், அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணும். எது ஒரு ஷோக்கு, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு 3 நாட்களுக்கு, வெள்ளிக்கிழமை அதாவது வேழன் வெள்ளி சனி ஞாயிறு வாங்குறதுக்கு நீங்கள் போய் அங்கே கியூவில் நிற்க வேண்டியிருக்கு. அதுவும் சனி ஞாயிறுலாம் போட்டுக்கலாம், ஆனால் வெள்ளி சனி வாங்குறதுக்கு நீங்கள் போய் அங்கே நிற்கணும். அதாவது சாரி, வேழன் வெள்ளி வாங்குறதுக்கு நீங்கள் போய் கியூவில் நின்று செக்ரட்டரியில் வெயிட் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ரபிள் இல்லை. யாருமே 9 o'clock காட்சி ஓப்பன் பண்ண முடியல ஈஸியாக. ஸோ இதெல்லாம் நாங்கள் கேட்குறது என்னென்னா, சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவான விஷயங்களை ஃப்ரீ பண்ணிவிடுங்க இந்த இண்டஸ்ட்ரியை. இதெல்லாம் தேவையில்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பேர்டனில் இருக்குது. இதெல்லாம் தூக்கிட்டிங்கன்னா போகிறோம் எங்களுக்கு, அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து அவருடைய ப்ரையாரிட்டியில் நம்ம போகணும், அவரை வாழ்த்தணும். அதை விட அவரோட நம்ம எந்த ட்ரபிளும் பண்ணாமல் அவர் வந்து ஃப்ரீயாக, சார் நீங்கள் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்க, தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கீங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள். நாங்கள் சினிமா துறை கூட துணையாக இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். சினிமா துறையில் சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது எங்களுக்கெல்லாம் பெருமை, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குல்ல. அந்த இன்ஸ்பிரேஷனோட நாங்கள் இருந்துக்கிறோம். உங்களை அதிகமாக ட்ரபிள் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கேட்க போகிறது. அது அவர் டைம் கிடைக்கும் போது அவர் பார்ப்பார். இப்போ இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குல்ல சார், ஒரு பொசிஷன்லேருந்து போயிருக்காரு அப்படிங்கும்போது யார் அதை ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? யார் இருக்கு? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இது வந்து பிளேசஸ் எல்லாம் கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரி என்பது பார்த்தீங்கன்னா அது பாட்டு இயங்கிட்டே இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆளுமையாக இருக்கும்போது இன்னொரு நடிகர் அப்படியே வளர்ந்து தான் வருவாங்க. அடுத்தடுத்த கட்டம் பல நடிகர்கள் வளர்ந்து வந்து தான் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு நடிகர் விஜய் சார் சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வளர்ச்சி வரும்போது நம்ம சொல்லலாம். வளர்ச்சி வந்து அவங்களோட படங்களும் விஜய் சார் மாதிரி வெற்றி அடையும் போது இவர் வந்து அதை ரிப்ளேஸ் பண்ணுவார் சொல்லாமல் தவிர, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவர் தான் அவர் தான் சொல்கிறது பயஸ்டாக இருக்கும். அது நம்மளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ணுறோம். அந்த நெரேட்டிவ் கிரியேட் பண்ணி அதை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தமிழில் அது வந்து நிற்கும். ஸோ அப்படி வேண்டாம். நம்ம எப்படின்னா அவங்கவுங்க வரணும். அவர் எப்படிப்பட்ட சாதனைகள்லாம் பண்ணியிருக்காருல்ல, அந்த சாதனைகளை வந்து முறியடிக்கணும். அப்போ தான் அவங்க வந்து நிற்பாங்க. இப்போ அவர் எப்படிப்பட்ட சாதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி 500 கோடி 400 கோடி பல படங்கள் வெற்றி படங்களாக மாற்றியிருக்காரு. அவரால் படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட வெற்றிகளை தொடர்ந்து ஒருத்தர் கொடுக்கும்போது அவர் அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுவார். தொடர்ந்து கொடுக்கணும். ஒரு படத்தில் கொடுத்தா பத்தாது, தொடர்ந்து கொடுக்கணும். அது ஈஸி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8-10 படம் கொடுத்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து நின்றுடலாம். அந்த 8-10 படம் கொடுக்கும்போது நம்ம பேசலாம். இப்போதைக்கு 1-2 படத்தை வச்சுட்டு நம்ம இவர் வந்துருவா சொல்லணும்னா அப்புறம் மீதி பேர்லாம் அப்போ அவர் இல்லையா இவர் இல்லையான்னு பேச ஆரம்பிப்பாங்க. அது வேண்டாம். இப்போ இன்சைட் ரிப்போர்ட் எதாவது இருக்கா சார்? ஜனநாயகன் ரிலீஸ் எப்போ? கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. தயாரிப்பாளரே சொல்லிட்டாரு 28ஆம் தேதி கூட வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எதிர்பார்க்குறது என்னன்னா, நெக்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே சென்சஸ் சர்டிஃபிகேட் வந்துடும். மேக்ஸிமம் ஃப்ரைடேக்குள்ளே. ஃப்ரைடே வந்துடுச்சுன்னா அடுத்த ஃப்ரைடே அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஓவர்சீஸில் ஒத்துப்பாங்களாம் தெரியல. ஓவர்சீஸில் அத்தனை ஷார்ட் பீரியடில் அவங்களால வந்து தியேட்டர்லாம் எடுத்து பண்ண முடியுமா? ஏன்னா அங்கே வந்து 5 நாள் முன்னாடி நீங்கள் வந்து பிளாக் பண்ணணும் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம். அப்போ தான் ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வாரம் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா இது தமிழ்நாடு திரையரங்கு இல்லை. இப்போ கேரளா கர்நாடகா கூட வந்துடும். ஆனால் ஓவர்சீஸ் ரொம்ப பெரிய பிரச்சனை போய் மாட்டோம். ஏன்னா ஓவர்சீஸ்லேயும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது அவங்க வந்து கேட்பாங்கல்ல, சார் 28 வந்துடலாம், மந்த் பிகினிங் 28னா 1ஆம் தேதி வந்து திருப்பி வந்து நிற்குது ஜூன்லாம். ஸோ அப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மந்த்னாலே எல்லோரும் சேலரி வர இது இல்லை, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 28th மேன்றது ஒரு லைக்லி சினாரியோ. அந்த தேதி அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் எந்த தாமதமும் இருக்காது. சென்சஸ் சர்டிஃபிகேட் இனிமேல் இந்த 3-4 டேஸில் கிடச்சிடும்.